இருக்கீங்க? இவ்வளோ நாளும் நீ செஞ்ச தப்பெல்லாம் தட்டி கேட்காம அமைதியா தானே இருந்தேன் காயத்ரி. இப்ப மட்டும் நான் எதுக்கு பேசணும்? அன்னைக்கே நான் பேசியிருந்தா இன்னைக்கு உன் பிள்ளைங்க கேள்வி கேட்கிற நிலைமை வந்திருக்காது. அப்ப பேசாதன்னா இப்ப பேசி என்ன ஆக போகுது? ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தட்டி கேட்காதது அந்த தப்புக்கு கூட நிக்கிறதுக்கு சமம். நான் உன் கூட நின்னதுக்கு தண்டனை எனக்கு வேணும். இதுக்கு மேல நானும் இங்க இருக்க விரும்பல. நீ சேர்த்து வச்ச இந்த சொத்தெல்லாம் இனிமே உனக்கு மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு. ஆனா ஒண்ணு, இனிமே உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. எனக்கு போகாதீங்க ப்ளீஸ். எனக்கு சொன்ன கேளுங்க. எனக்கு போகாதீங்க. எனக்கு எனக்கு போகாதீங்க. போகாதீங்க. ரமா, எதுவுமே தெரியாம இருந்தீங்க பிள்ளைங்க மனசுல எல்லாத்தையும் விதைச்சு நீ கூட இருந்தே பிரிச்சுட்டியே. ஏன் 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 இப்படி செஞ்ச ரமா? ஏன் ரமா? ஏன்? ரமா, என் குடும்பமே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு போற நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் ரமா. நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்க. ஆனா இது மட்டும் எனக்கு போதாது. நான் இன்னைக்கு எப்படி அனாதையா நிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் யாரும் இல்லாம தனியா தவிச்சு அனாதையா நிக்கணும். உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி உன் சாம்ராஜ்யத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்குறப்ப இப்ப நான் உணர்ற வலிய நீயும் உணரணும். அதுதான் உன்னால என் மனசுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து. சீக்கிரமே அதை நான் நடத்தி காட்டுறேன்.